தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனம் இணைந்து 17 லட்சம் கோடி ஒன்றிய அரசு நிதி திரட்டுவதற்கு ஒரு திட்டமிட்டிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப 17 லட்சம் கோடி நிதி திரட்டி இந்திய பொருளாதாரத்தையும் இந்தியாவினையும் வளர்க்கிறதுக்கு மோடி அரசு திட்டம் போடுகிறது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லலாம். ஆனால் அதற்குள்ளாக பார்த்தீங்கன்னா அதானி அம்பானி போன்ற பெரும் நிறுவனங்களுக்கு இந்தியாவையே அடகு வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. வங்கதேசத்துல பெரிய அளவிற்கான ஊழல் குற்றச்சாட்டை அதானி நிறுவனத்தின் மீது அந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு முன்வைக்கிறாங்க. ஒரு தனிநபர், ஒரு பிசினஸ் மேனுக்காக இந்தியாவினுடைய உறவை வங்கதேசம் பாதிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் உருவாகிறதா அப்படிங்கிற சந்தேகம். ஜார்க்கண்ட் மாநிலத்துல மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அந்த லோக்கல் மாநிலத்துக்கு மின்சாரத்தை கொடுக்காம முழுக்க வங்கதேசத்துக்கு விற்பனை செய்கிறது அதானி அரசு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுல அதானி நிறுவனங்கள் மீது கொடுக்கப்பட்ட ஊழல் புகார்களுடைய நிலைமை இப்பொழுது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கு. இதற்கிடையில 17 லட்சம் கோடி ரூபா நாங்க திரட்ட போறோம் அப்படின்னு PPP பார்ட்னர்ஷிப்ல அதானி நிறுவனத்துக்கு அதிக முக்கியத்துவங்கள் கொடுக்க போறாங்கன்ற செய்திகள் ஒரு பெரிய அபாயகரமான அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. 17 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க, PPPP 3 P வரும். அதன் மூலமாக இந்திய நாட்டுக்கு 17 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் முதலீடை திரட்ட போகிறோம் அப்படின்னு மோடி அரசு ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க. எதிர்க்கட்சிகள் அனைவருமே இது ஒட்டுமொத்தமாக பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவதற்கான முதல் முயற்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 6 விமான நிலையங்கள் அதானி நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அகமதாபாத்திலிருந்து மகாராஷ்டிராவிலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் 6 விமான நிலையங்கள் அதானி நிறுவனத்துக்கிட்ட மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன விலைக்கு கொடுக்கப்பட்டாங்க, அந்த பிட்டிங்கில் எந்த நிறுவனங்கள்லாம் போட்டி போட்டுச்சு, அந்த மற்ற நிறுவனங்கள் எவ்வளவு விலை முன் வைச்சாங்க, அதில் அதானி நிறுவனம் எவ்வளவு விலை முன் வச்சது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே மர்மமான முறையில் இருக்குது. 2G ஸ்பெக்ட்ரம் கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு முறையில் நீங்கள் 2G ஸ்பெக்ட்ரத்தை ஏலம் விட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக கொடுத்து நீங்கள் அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்துனீங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கு இருந்த UPA 2 அரசாங்கத்தின் மீது வினோத் ராய் குற்றச்சாட்டு வச்சினாரு. CAG குற்றச்சாட்டு வச்சு இன்றைக்கு பல்வேறு CAG அறிக்கைகள் இந்த மோடி அரசாங்கத்தின் மீது வந்தும் அண்ணா ஹசாரே, பாபா ராம்தேவ் போன்ற நபர்கள் எங்க இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. அது மட்டும் இல்ல, லோக் ஆயுக்தா என்ன ஆச்சு, ஊழலை ஒழிக்க தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்ன மோடி அரசு CAGயே சொல்லிச்சு 7.5 லட்சம் கோடி ஊழல் அளவிற்கு 7.5 லட்சம் கோடி அளவிற்கு மோடி அரசின் கீழ் ஊழல் நடந்துச்சுன்னு. இப்போ அதனுடைய நடவடிக்கைகள்லாம் என்னவாக ஆனது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ அதானி நிறுவனங்களுக்கு இந்த மோடி அரசாங்கம் எவ்வளவு பெரிய சலுகைகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. 17 லட்சம் கோடி அளவிற்கு நாங்கள் நிதி திரட்ட போகிறோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பொதுத்துறை நிறுவனங்களை பார்ட்னர்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் நிறுவனங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ சென்னை போன்ற முக்கியமான அதிக வருவாய் ஈட்டக்கூடிய சென்னை, திருச்சி, மதுரை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான 3 கோயம்புத்தூரையும் சேர்த்து இருக்கக்கூடிய விமான நிலையங்கள், இது போக பெங்களூரு மற்ற விமான நிலையங்களையும் அதானி நிறுவனத்துக்கு கொடுத்தா அந்த அதானி நிறுவனம் எவ்வளவு பெரிய தொகையை அரசுக்கு கொடுக்கும், இல்லை அதானி நிறுவனத்திட்ட கொடுக்காம இருந்தால் அரசே அதை எடுத்து நடத்தினா அரசுக்கு எவ்வளவு வருமானம் வரும் அப்படிங்கிற கேல்குலேஷன்லாம் இந்த மோடி அரசாங்கம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. 2014க்கு முன்பு 609வது இடத்துல இருந்தார் உலக பணக்காரர்களுடைய தரவரிசை பட்டியலில் அதானி. 2022ல் உலகின் நம்பர் 2வது பணக்கார பட்டியலுக்கு முன்னேறினார். இப்போ 29, அந்த 20க்கு கீழே இருக்கக்கூடிய பணக்கார பட்டியலில் இருக்கிறார். இந்த 10 ஆண்டுகளில் எப்படி இவ்வளவு பெரிய அசுர வளர்ச்சி அதானி நிறுவனம் பெற்றது? ஒரு 10 பில்லியன் 5 பில்லியன் அந்த ரேஞ்சில் இருந்தவங்க இன்னைக்கு 100 பில்லியனுக்கு மேலாக சொத்து மதிப்போடு இருக்கிறாங்கன்னா அதற்கு மோடி அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சமீபத்தில் ராஜ் தாக்கரே மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு பெரிய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனே போட்டு ஃபுல் விளக்கத்தோடு விளக்கி காட்டினாங்க. அமெரிக்காவில் அமெரிக்க மக்கள்கிட்ட இருந்து பங்கு சந்தை மூலமாக முதலீடை திரட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய
அதிகாரிகளுக்கு மத்திய மாநில அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் லஞ்சம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவர்கள் எழுதி வச்சிருந்த அந்த நோட் புக்கை அமெரிக்க FBI வந்து கைப்பற்றிருக்கிறது. நியூயார்க் நீதிமன்றத்தில் அது சம்பந்தமாக வழக்கு போய்கிட்டு இருக்குது. அது சம்பந்தமாக இந்தியாவுக்குள்ள நாங்கள் விசாரணை நடத்தணும்னு இந்த ஒன்றிய பாஜக அரசு கிட்ட அனுமதி கடிதம் கொடுத்துட்டு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்க அரசு இன்னும் அதற்கான அப்ரூவலை இந்த மோடி அரசாங்கம் கொடுக்கல. இந்த சிமிலர் இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இவர்களுக்கு அதானி நிறுவனத்துக்கு வந்து பவர் ஜென்ரேஷன் வந்து கொடுக்குறாங்க, ப்ரைவேட்டைசேஷன் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு கம்மியான விலையில் கொடுக்கணும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக 30% 40% வரைக்கும் அதானி நிறுவனத்தினுடைய விலை வந்து அதிகமாக இருக்குதுன்னு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தயாரிக்கக்கூடிய அந்த மின்சாரம் வந்து வங்கதேசத்துக்கு விற்கப்படுகிறது. இதற்கு முன்பாக இருந்த ஷேக் ஹசீனா அரசாங்கம் வந்து அதானி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க, அதிகமான விலைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் இவ்வளவு அதிகமான விலைக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து நாங்கள் ஏன் பவரை வாங்கணும், இதுக்கு மற்ற ப்ரொவைடர்ஸ் கிட்ட போனோம்னா ரொம்ப கம்மியாக எங்களுக்கு கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தனிநபருக்காக நம்ம இந்தியா வந்து வங்கதேசம் நம்மளுடைய நட்பு நாடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடை நம்ம வந்து பகச்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய இது வந்து ஒரு கவலையை எழுப்புது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நிலை தொடர்வது வந்து இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு வந்து சரியானது கிடையாது. அதானி ஒருவர் மட்டும்தான் தொழிலதிபரா? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளவு தொழிலதிபர்கள் வளர்ச்சி பெற்று இன்றைக்கு உலகம் முழுக்க கோலோச்சி இருக்கிறாங்க. இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலம் முதற்கொண்டு பெரும்பான்மையான இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா, இவர்கள் ஒரு காலகட்டங்களில் மோடிக்கு ஆதரவு தெரிவித்தவங்க தான். அவர்கள் வந்து ஒய் அதானி அலோன், ஏன் அதானி மட்டுமே இருக்கிறாரு, எல்லாமே அதானிக்கு கொடுக்கப்படுது, வேற ஆட்களே இந்தியாவில் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இப்போ இந்தியா முழுக்க எழும்பி இருக்குது. 17 லட்சம் கோடி அளவிற்கு நிதி திரட்ட போறீங்கன்னா இந்தியாவினுடைய உற்பத்தி என்னவா ஆச்சு? உற்பத்தி துறை, மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு வேகத்தில் வளர்ந்தாங்க? அதானியும் அம்பானியும் மட்டுமே வளர்ந்தாங்கன்னா மற்ற சிறு குறு தொழிலாளர்கள்லாம் எங்கே போவாங்க? தொழில் அதிபர்கள் எங்கே போவாங்க? அவர்கள் ஜென்ரேட் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்புகள்லாம் என்னவாக ஆகும்? ஏர் இந்தியா அரசாங்கத்திலோடு இருந்துச்சு, அதை வந்து ஒரு 8000 கோடிக்கு வந்து டாடா நிறுவனத்துக்கு விற்றீங்க. இப்போ அதனுடைய நிலைமை என்னவாக மாறுது? இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாமே தனியார் நிறுவனத்துக்கு போச்சு அப்படின்னா அவர்கள் நிர்ணயிக்கிறது தான் விலை. ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சமீபத்தில் இண்டிகோ நிறுவனத்தில் என்ன மாதிரி சம்பவம் நடந்துச்சு, அந்த இண்டிகோ நிறுவனம் எப்படி இந்த அரசை கட்டுப்படுத்துச்சு, இண்டிகோ நிறுவனத்தினுடைய சுயலாபத்திற்காக பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத உலகமே பார்த்து மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்து காரி துப்புனாங்க. ஸோ இன்றைக்கு அதானி நிறுவனம் 17 லட்சம் கோடியில் எத்தனை லட்சம் கோடிக்கு அதானி நிறுவனத்துக்கு மட்டும் இவர்கள் ஒப்பந்தம் கொடுக்க போகிறாங்க? இப்போ முன்னாடி மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து வெளிப்படையாக இருக்கும். பல்வேறு காம்படிட்டர்ஸ்க்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஒரு பிட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஒரு கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா பலதரப்பட்ட மக்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்படும். யாருனாலும் வந்து அந்த ஏலத்தில் கலந்துக்கலாம். யார் அதிகப்படியான விஷயங்களை வந்து முன் வச்சு கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்களோ அவங்க வந்து செலக்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இப்போ 2014க்கு பின்பு இப்போ வந்து நான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அந்த ஸ்கீம் மூலமாக மதுரை ஏர்போர்ட்டை வந்து நான் வந்து டெண்டர் விட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது அரசு இதுபடி ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுக்கணும். அந்த டெண்டரில் கலந்து கொள்வதற்குன்னு இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்குன்னு பேக்ரவுண்ட் செக் இருக்கணும். இவர்கள் ரஃபேல் விமானத்தை எப்படி அனில் அம்பானிக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் அதில் இருக்கு இல்லையா? இது மாதிரி பல்வேறு விவகாரங்களில் அதானி நிறுவனத்திற்காகவே பிரத்யேகமாக மோடி அரசு வந்து பல விதிகளை வந்து திருத்தி இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. செபியில் சில விதிகள் அவர்களுக்கு திருத்தப்பட்டது, எல்ஐசி வந்து அதானி நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்கு சில விதிகள் திருத்தப்பட்டது அப்படிங்கிற பல்வேறு முறைகேடுகள், பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதானி நிறுவனத்தின் மீதும் மோடி அரசின் மீதும் வைக்கப்பட்டது. இதை தான் ராகுல் காந்தி சொன்னார், நீங்கள் ஆர்எஸ்எஸை தொட்டாலோ, மோடியை திட்டுனாலோ, பாஜகவை திட்டுனாலோ இந்த மோடி பக்தர்களுக்கு வந்து கோபம் வராது, ஆனால் அதானியை தொட்டிங்கன்னா உடனே கோவப்படுவாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்தும் ஒரு பெரிய குரூப் ஆஃப் மீடியா வந்து அம்பானி கையில் இருக்குது, இன்னொரு சைடு அதானி கையில் இருக்குது, இன்னொரு சைடு டைம்ஸ் குரூப்பு, இப்படி
ரிபப்ளிக் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே கோடி மீடியாக்களாக இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மீடியாக்களையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவர்கள் செய்யக்கூடிய முறைகேடுகள், மோசடிகள், சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் எல்லாமே வெளியே வராமல் பார்த்துக்கிறாங்க. ஆனால் அட் த எண்டு வந்து ராகுல் காந்தி அடித்து சொன்னார், இந்திய மக்களுடைய ஒவ்வொரு மக்களுடைய பாக்கெட்ல இருந்தும் பணத்தை வந்து எடுக்கிறாங்க, அந்த பணத்தை எடுத்து மோடி வந்து டைரெக்டாக அதானிக்கு கொடுக்குறாருன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சார் ராகுல் காந்தி. அது இப்போ உண்மையாக நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் எதிர்க்கட்சிகள் வந்து விடுக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்தியா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து அடிமையாக இருந்துச்சு. இன்றைக்கு இந்திய நிறுவனங்கள், குறிப்பாக மோடியின் நண்பர்களான சில நிறுவனங்களுக்கு இந்திய இளைஞர்கள் அடிமைப்பட போகிறார்கள்ன்ற எச்சரிக்கையை ராகுல் காந்தி விட்டார். இப்போ அதற்கான காய் நகர்த்துதலை ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.